நம்ம என்னைக்கு சந்தோஷத்த மத்தவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கே நமக்கு துன்பத்திற்கான வாசல் திறக்கப்படுகிறது. அதுதான் உண்மையான விஷயம். இவங்க இப்படி இருந்தா தான், அப்படி இருந்தா தான் நெறைய எக்ஸ்பெக்டேஷனோட, கனவுகளோட நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு போவோம். அங்க அப்படி இல்லங்கிறப்ப நம்ம அத ஏத்துக்கிறக்கு மனசு தயங்கும். ஒரு சின்ன சேயிங் நான் ரீசென்ட்டா ஒரு கிளாஸ் போனப்போ ஒரு மேடம் சொன்னாங்க. ஒரு கிறிஸ்டியன் பிஷப் அவரு. எனக்கு அவர் பேரு சரியா தெரியல. அதாவது அவர் அவருடைய கல்லறையில எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, "நான் நெனச்சேன் சின்ன வயசுல எனக்கு கற்பனைகள் ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து பிறந்ததுமே அந்த கற்பனைகள் இருக்கிற அந்த தருணத்தில எப்படியா இந்த உலகத்த மாத்திடணும்னு முடிவு பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, இல்ல இந்த உலகத்த மாத்துறது கஷ்டம். அட்லீஸ்ட் என் குடும்பத்த மாத்திரலான்னு பார்த்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சேன். இல்ல இந்த குடும்பத்த மாத்துறது அத விட பெரிய கஷ்டம். பேசாம அப்படியே விடலாம். அப்புறம் இறக்கிறப்ப அந்த மரண படுக்கையில இருக்கிறப்ப தான் தெரிஞ்சேன். ஐயோ! இவங்க யாரையும் மாத்த முடியாது. நான் என்னவா மாத்திருக்கணும் போல முதல்ல. நான் ஒருவேளை என்ன மாத்திருந்தேன்னா, என் குடும்பம் மாறியிருக்கும். என் குடும்பத்த பார்த்து இந்த உலகமே மாறியிருக்கும். அப்படின்றத அவர் கல்லறையில எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட்டா அந்த கிளாஸ் போனப்போ சொன்னாங்க. அது ரொம்ப உண்மையான விஷயம். நம்ம நெறைய நேரங்கள்ல மற்றவங்கள மாற்றணும்னு முயற்சி பண்றப்ப, தோற்று போறப்ப நம்மளுடைய இயலாமை நமக்கு கோவமா வரும். இல்ல அது பெண்களுடைய பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் மெனோபாஸா இருக்கட்டும், நெறைய அந்த விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றப்ப, இன்னும் நெறைய நம்மளுடைய பால்பிட்டேஷன் அதிகமா இருக்கும். உணர்வுகள் நிலை மாறுபடும். இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஹேப்பியா இருக்கணும் அப்டின்னா, சில புரிதல்கள் வேணும். அதற்காக செய்யப்பட்டது தான் அந்த